பானு வணக்கம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்தில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை சுட்டிக்காட்டியதற்காக தன்னை கொலை செய்யும் நோக்கில் தன் அலுவலகம் தாக்கப்பட்டதாக காவல்துறை கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார், குற்றச்சாட்டை பதிவு செய்திருந்தார். அதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் இந்த செய்தி என்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அந்த கண்டன அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி சற்று நேரம் முன்பு நான் சென்றிருந்தால் என் உயிரை இழந்திருப்பேன் என்ற அவருடைய கூற்று நெஞ்சை பதற செய்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தங்களுடைய துறையின் ஊழல்களை சொன்னதற்கே அவரை கொலை செய்ய துணிந்து விட்டார்கள் என்பது மிகவும் கீழ்த்தரமானது என்றும், இந்த செயலுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகின்றார் என்ற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் ஒரு ஏடிஜிபியை கொலை செய்யும் நோக்கில் அவருடைய அரசு அலுவலகம் தீக்கிரையாக்கப்படுகிறது என்றால், இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை சொன்னால் அது ஏடிஜிபியாக இருந்தாலும் கூட மிரட்டலும் கொலையும் தானா பதில் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இந்த சூழல் இருக்கக்கூடிய ஆட்சியில் மக்கள் எப்படி தங்கள் குறைகளை தைரியமாக சொல்ல முடியும் என்ற கேள்வி எழுப்பியதோடு, ஏடிஜிபி உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பது என்பது தமிழக முதலமைச்சர் தன் நிர்வகிப்பதாக சொல்லக்கூடிய காவல்துறையின் மேல்தானே வைத்துள்ள பெரும் கரும்புள்ளி என்றும், இந்த கண்டனத்துக்குரிய வெட்கக்கேடான நிலைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படுவதை தமிழக முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்றும், உடனடியாக ஏடிஜிபி கல்பனா நாயக் அவருடைய குற்றச்சாட்டை வெளிப்படைத்தன்மையோடு முறையாக விசாரித்து இதில் தொடர்புடையோர் இருப்பின் அனைவர் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி இந்த கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பானு.